இன்றைய தேடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யனம் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வேதம் சொல்லுகிற வண்ணமாக உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உதாரணமாக வேதாகமத்தில் மோசேயை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஏன் அப்படிப்பட்ட சாட்சியை தேவன் மோசேக்கு கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது, மோசே கிட்ட 40 லட்சம் புருஷர்களையும் ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாரையும் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும் ஒரு இரட்சகராக ஆண்டவர் மோசேயை தேர்ந்தெடுத்தார். அப்படி தேர்ந்தெடுத்து அந்த வனாந்தரத்துல 40 வருஷ காலமாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்தார், அதிசயங்களை செய்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரகிக்க முடியாத அதிசயங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணார பார்த்தார்கள். அதிலே அவர்கள் மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். ஆனாலும் கூட அவர்கள் எவ்வளவுதான் அற்புதங்களை பார்த்தாலும் கூட ஆண்டவரை விசுவாசிக்காம ஆண்டவரை மறுதலிச்சு கொண்டு ஒரு பிற்போக்கான எண்ணங்களோடும் அதிகமான வணங்கா கழுத்து உள்ள ஜனங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்து உள்ள ஜனங்க. அவங்க எவ்வளவுதான் அற்புதத்தை பார்த்தாலும், எவ்வளவுதான் அவங்க கண்களுக்கு முன்பாக அதிசயங்களை நான் நடத்தினாலும், எவ்வளவுதான் என்னுடைய நன்மை அவங்க ருசிச்சாலும் கூட அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக, முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஜனங்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஒரு சமயத்துல ஆண்டவர் கோபப்படுகிறார். அப்படி கோபப்படும் பொழுது மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, அந்த ஜனங்களை நீர் அழிக்குவதற்கு தீர்மானம் பண்ணினால் முதலாவது என்னை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, என்னுடைய பெயரை இந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்க என்று சொல்லி மோசே அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கிற மாத்திரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி அவர் மோசேக்கு கொடுத்த அந்த ஜனங்களுக்கு மோசே உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஜனங்களை அவர் உண்மையாய் நடத்துறாரு, உண்மையா நேசிக்கிறாரு, உண்மையா விசாரிக்கிறாரு. அவங்களுடைய அழிவை அவர் விரும்பாதபடிக்கு அவர்களுக்காக ஆண்டவரிடத்துல பரிந்து பேசி ஜெபிக்கிறார். இதுதான் உண்மை உள்ள மனுஷனுக்கு ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அதனாலதான் கர்த்தர் மோசேயை அபிரவிதமாய் ஆசீர்வதித்தார். முகமுகமாக மோசேயோடு ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தை இந்த மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவோம் என்று சொல்லி வேத வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாமும் கூட நாம் செய்கிற வேலை ஸ்தலங்களிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். நாம் எஜமான்களுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். கணவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும், மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற வேலை ஸ்தலங்களில அந்த எஜமான்களுக்கு எல்லாவற்றிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது வேத வார்த்தை சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை நான் அநேகத்திற்கு அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியாக தேவன் விரும்புகிறபடி கொஞ்சத்திலே நாம் உண்மையாக இருக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெறுவோம், பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவோம். உயர்ந்த அடைக்கலத்துல, உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் எல்லோரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபை உள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அருமையான காலை வேளையில கூட அப்பா
உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி அப்பா தகப்பனே, நாங்கள் இந்த நாளில் தியானித்த வார்த்தைப்படி நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. மோசே எப்படி ஆண்டவரே உம்முடைய வீட்டில் உண்மை உள்ளவராக இருந்தாரோ அப்படியாக நாங்கள் வாழ்கிற இடத்துல நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க, அப்பா தகப்பனே எங்கள் எஜமான்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க, ஆண்டவரே உடைய கணவருக்கு உண்மையாக இருக்க, மனைவிக்கு உண்மையாக இருக்க, பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்க, எல்லா மனுஷரிடத்திலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக நடந்து கொண்டு நீர் கொடுக்கிற அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.